ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு LTMG கேமிங் ஜோன். இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ நம்மளோட சேனலோட. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம விளையாடுற கேம் வந்து மாஸ்டர் தீஃப். அதோட ஃபஸ்ட்டு மிஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறையா வெஹிக்கல்லாம் பார்க்கறதுக்கு இந்தியாவில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. ஏரியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ், ட்ரெயின் எல்லாமே இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போயினுக்கிறோம்னா அந்த வீட்டுக்கு போகிறோம். அங்கே தான் நமக்கு இப்போ மேப்பில் வந்து பாயிண்ட் காட்டுது. இப்போ நம்ம போவோம். ஸோ நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ அந்த பாயிண்ட் இது பண்ணிட்டோம். இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் லோட் ஆகுது. அந்த கேமை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்கிறாங்க. மாஸ்டர் தீஃப் கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிஷின். ஓகே, இங்கே யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. பேர் ரங்கா அப்படின்றாங்க. ஸோ அந்த ரங்கா வந்து எப்படின்னா ஒரு பணக்கார குற்றவாளி அப்படின்னு இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த காரை எடுத்துகிட்டு நமக்கு வந்து மேப்பில் வந்து இடம் காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல தான் போக போகிறோம். பார்த்திங்கன்னா ஆட்டோலாம் கூட நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆட்டோன்னு சொல்லிகிட்டே எடுத்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மேப்பில் சொன்ன இடத்துக்கு வந்து ஸ்பீடாக போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு டேர்னிங்லாம் பண்ண முடியல. மேப் ரோடு ஒரு ஓரத்தில் இருக்குது, அந்த ப்ளூ கலர் லைன் ஒரு ஓரத்தில் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இந்தியாவில் இருக்க மாதிரி நல்லா தான் இருக்குது. இது வந்து இந்தியா பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கேம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வீடு, கடை, ரோடு அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில, ஆனால் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாயிண்ட் இறங்கிட்டோம். பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாயிண்ட்டு டார்கெட் தாண்டிட்டோம். ஓகே, இப்போ யூட்டன் போட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த மிலிட்ரி பேஸ் மாதிரியே இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகணும். ஸோ கோ டு மிலிட்ரி பேஸ்னு அங்கே இருக்கான மிலிட்ரி பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இது உள்ளே எப்படி போகணுன்னு தெரில. ஆனால் கேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இதில் இன்னொரு கேரக்டர் காட்டினாங்க, அது எப்போ காட்டுவாங்கன்னு தெரில. ஸோ இவங்க வண்டி விட்டு இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் ரவுண்ட், அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துட்டு ஸோ இவர் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் ஆனால் கையில் இல்லை. என்னடா இது? ஸோ இப்போ வந்து நம்ம ஒருத்தனை டார்கெட் காட்டுது. அவனை போய் நம்ம அடிக்கணும்னு நினைக்கணும். அடிச்சுட்டு வண்டி எடுக்கணும். பரவாயில்ல, அடிக்கிறதுக்கு நம்ம டஃப் கொடுக்குறோம். இப்போ டஃப் ஓகே. இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த போட்டு ஒரு பாயிண்ட் வந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டு நாம் போகணும். திரும்பி இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு எத்தனை தடவை வண்டி வேறு கவுத்துக்கிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் போலீஸ்லாம் வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்லாம். ஏன்னா GTA வேறு எதாச்சும் என்னன்னா வண்டி அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் ஒரு இது பண்ணாலே போலீஸ் வந்துடுவாங்க. பட் இன்னும் இங்கே போலீஸ் வரல. ஸோ இப்போ இந்த மிலிட்ரி பேஸ்குள்ளேருந்து வந்து இந்த வண்டியை வச்சு இது வழியாக அந்த ரேம்ப் மாதிரி வச்சு போகணுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கார்லாம் ஸ்பீடாக போகுது. பட் இவ்வளோ பெரிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. என்ன பண்ணுறது? நார்மலாக இந்தியாவில் எல்லாம் நடக்காது தானே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவர் போகிறாரு. இப்போ போய்ட்டு கம்யூனிகேட் டாக் டு பிரியா. வந்து இப்போ அந்த கன் எடுக்கணும் போல். பேசி முடிச்சது அப்புறம் ஏதோ சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ இப்போ வந்து பிக்கப் த கன்.
பார்த்தீங்கன்னா கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓகே, பிக்கப் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா கன்று செம்மையாக இருக்குது. இதை நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், யாராச்சும் ஷூட் பண்ணலாம். பட் மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போனால் நாம் தான் தீவிரவாதி, அது என்னன்னு தெரில. சரி இருங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடாக போய்ட்டு அந்த ரேம்ப் அது வழியாக வந்து ஏறி அந்த மிலிட்ரி பேஸ்க்குள்ளே இப்போ போக போகிறோம். கரெக்டாக சைடில் போயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது, கரெக்டாக வந்து சைடில் போயிடுச்சு. சரி, இன்னொரு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ட்ரை கிடையாது. நான் இந்த ட்ரைக்கு அப்புறம் நிறையா பண்ணேன், அது வீடியோவில் கட் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். கரெக்டாக வந்து மிலிட்ரி பேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஓகே. ஸோ எங்கே பாயிண்ட் கிடையாது, பாயிண்ட் பின்னாடி கிடையாது, நம்ம முன்னாடி வந்துட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணணும்னா ஓகே. இப்போ வந்து அந்த கார்கோ ஷிப்பு தான், பிளெயினை தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நம்ம நடந்து பார்த்தோம், நம்ம ஷூட் பண்ணோம், நம்ம கார்லேயே போயிடலாம். அதுக்கு இப்போ கார்லேயே பாயிண்டில் டக்குன்னு போயிடலாம். ஏன்னா நம்ம ரன்னிங்கில் போனால் கூட நம்ம ஹெல்த்து கம்மியாக இருக்குது அங்கே ஃபைட் பண்ணதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்லேயே வந்துட்டோம். ஆனாலும் ஷூட் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஹெல்த்து குறையில. இப்போ நம்ம கார் எடுப்போம். வா அப்படின்னு ஒரு புல் பட்டுருச்சு. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் வெயிட் இறங்கி ஷிப்பு பிளெயின் எடுத்தாச்சு. இப்போ பிளெயினில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்டு வந்து போகணும். ராக்கெட்லாம் இருக்குது, ராக்கெட்லாம் வானத்துக்கு போகுமா, விண்வெளி தாண்டி வருவேன். இது பார்த்திங்கன்னா மரம் ஐயோ மாட்டிச்சு. ஓகே, போய்ட்டு வந்தாச்சு. ஸோ கைஸ், நான் திரும்பி கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ, மறக்காமல் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரிவார்ட் 10,000 கொடுத்துருவாங்க. நம்ம பின்னாடி எதுக்காக யூஸ் ஆகுமான்னு அடுத்தடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில சிப் கோட்லாம் சொல்கிறேன். 2472 இந்த சிப் கோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் கிடைக்கும். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, நம்மளால் பைக் கலர்லாம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது, சேம் கலர் தான் அதில் இருக்கிற அதே கலர் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேமில் இன்னும் நிறைய சீப் கோட்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சீப் கோட் மட்டும் சொல்கிறேன், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான பிளேஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும். சரி, நம்ம வந்து மவுண்டைன் சைடு ஹில்ஸ் அந்த ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வண்டிலாம் ஸ்மூத்தாக நல்லா லேக்லாம் ஆகலை, நல்லா கரெக்டாக தான் இருக்குது, ஸ்பீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்த சிப் இப்போ 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஓல்டு கார் ஒன்று கிடைக்கும். ஓல்டு மாடல் கார் அந்த மாதிரி ஒரு கார் கிடைக்கும். இப்போ 1 அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 71, 72, 73 இந்த மாதிரி ஆர்டர் தான் உங்களுக்கு சிப் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து சிப் கோட் வரும். அதனால் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ண வேணாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிப் கோடும் பார்த்திங்கன்னா கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்கட்டாக இருக்குது. பார்த்திங்களா, ரோல்ஸ் ரைஸ். இப்போ அடுத்தது என்ன கார், 1, 2, 4, 7, 7 பார்த்திங்கன்னா சூப்பர் பைக். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசான பைக் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த சிப் கோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சிப் கோடு வந்து பார்த்திங்கன்னா 9 போட்டு வந்து பார்த்திங்கன்னா வா, இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் கார் கைஸ். பார்க்கறதுக்கு உள்ள செம்மறி பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லாம் இப்போலாம் நம்ம ஏரியாலலாம் ஓட்டினா மாசு கெத்து. அதே மாதிரி கார்லாம் ட்ரிஃப்ட்டும் சூப்பராக அடிக்குது பாருங்கள், எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக அப்படியே ட்ரிஃப்ட் அடிக்குது. ஸோ கைஸ், நம்ம இன்னும் ஒரு சில சிப் கோட்லாம் பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சிப் கோட் வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா 9 பதிலாக 6 போட்டு 7 பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் உட்கார மாதிரி நமக்கு வந்து ரோல்ஸ் ரைஸ் கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2425 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோலர் சிப்போடு வந்து இது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த F1 கார் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா 9 போட்டிங்கன்னா வச்சுங்க, நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண சைக்கிள். இதில் நம்ம குரங்கு படம் அடிக்க முடியும்னா அடிக்க முடியாது, இது மேலே உட்காந்து தான் ஓட்டுவான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா
அது கூட இந்தியாவில் இருக்க மாதிரி பேஸ் பண்ணப்பட்டது தான். அது ஹீரோ சைக்கிள்லாம் இல்லை, ரொம்ப பழசு, தாத்தாலாம் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி சைக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸு அந்த எடிட்டிங்லாம் இருக்குது. அந்த சிப் கூட தான் அவைலபிள், இன்னும் இல்லை ஹீரோ சைக்கிள். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது கியர் சைக்கிள்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து பார்ப்போம். பைக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக அப்படியே போகுது கைஸ். வந்து பார்த்திங்கன்னா டயர் தரையில் படுதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சவுண்டு வருது, ஆனால் தரையில் போதா இல்லைன்னு தெரியல. இந்த வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேலே ஃப்ளாட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து பேட்மேன் கார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரியலிஸ்டிகேட்டடாக இருக்குது பாருங்கள் பேட்மேன் கார். இப்போ இந்த பேட்மேன் காரை தான் நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வரப்போ எவ்வளோ ஸ்பீடாக வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பட்டன் அமைக்க போயிட்டு வருவோம். ஸோ செம்ம ஸ்பீடாக போயிடுது கைஸ். ஸோ கைஸ் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது, நிறைய சிப் போர்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒரு பாட்டாக பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப ஒன்று கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நான் டக்குன்னு லாங்காக எடிட் பண்ண முடியல. ஸோ கைஸ் அடுத்த வீடியோலாம் நான் கொஞ்சம் லாங்காக போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம் நான் விளாட்ணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மொபைல் கேமாக இருக்கணும். அண்ட் தென் என்கிட்ட பிசி இல்லைன்றதுனால அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா நான் வந்து மொபைல் கேம் மட்டும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இந்த வீடியோ இதோட ஓவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு தினமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பாய்.